லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால். உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது என்கிறார் இயேசு. கடவுள் நமக்கு உயிரையும் உடலையும் உணர்வையும் கொடையாகவே தந்துள்ளார். உயிரை இறுதியில் அவரிடமே சேர்க்கவும், உடலை மதித்து உறுதியூட்டவும், உணர்வை கண்ணியமாய் நெறிப்படுத்தவும் நமக்கு கடமை உண்டு. அதோடு உடலின் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பொறுப்புடன் கையாளும் உரிமையும் உண்டு. இவற்றை விடுத்து உறுப்புகள் ஒவ்வொன்றையும் விருப்பத்திற்கேற்ப செயல்பட விடுதல் நம் பொறுப்பற்றத்தனத்தின் பேதமை. கடவுள் நமக்கு கைகளை தந்திருப்பது கையறு நிலையில் வாடுவோருக்கு கைமாறு கருதாமல் கொடுத்து உதவிடவே. அக்கைகளால் அடுத்தவரை தாக்குவதும், அநாகரிக செயல்களை செய்வதும், அடுத்தவர்க்குரியதை அபகரிப்பதும் அநியாயமானவை. அவை ஆண்டவர் பார்வைக்கு அருவருப்பானவை, தண்டனைக்குரியவை. கடவுளை தொழும் நம் கைகளை விட கடைநிலையினரை தொட்டு தூக்கும் கைகளை பார்த்தே கடவுள் களி கூறுவார். நம் கைகள் நீள்க, நன்மை செய்ய மட்டும். இறைவா, வெறுமையான கைகளோடு வந்த நான் வெறுமையான கைகளோடுதான் திரும்புவேன். அதுவரை வெறுப்பும் வேறுபாடும் காட்டாமல் வாழ எனக்கு வழிகாட்டும். வாரம் ஓர் அலசல். ஆகஸ்ட் 6, ஹிரோஷிமா தினம். அமைதியின் தெய்வமே இறைவா, எம் இதயத் தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கித் தேடுகின்ற அமைதியே, அமைதி அமைதி எங்கும் என்றும். அன்பர்களே, நம் வாழ்வு இயல்பாகவே அன்பும் அமைதியும் நிரம்பியதாக இருக்க வேண்டும் என்றே மனிதர்களாகிய நாம் எப்போதும் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நம் வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை, தகராறு, பகை மற்றும் போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே உள்ளது. நமக்குள் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதே இதற்கு ஒரு காரணம். அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை, எதற்கும் பயந்தவர்களும் அல்ல, அனுசரிக்க தெரிந்தவர்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகிறோமா? தனக்கு தெரிந்தவற்றை மட்டும் மனிதன் பேசுவானாகில் முழு அமைதி நிலவும் என்றார் பெர்னாட் ஷா. எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை மனிதன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. பிறரை மதிக்காமல், பிறர் குரலுக்கு செவி கொடுக்காமல் தன்னலத்துடன் செயல்படும் போதுதான் முரண்பாடுகளும் மோதலும் போரும் ஏற்படுகின்றன. வரலாற்று புத்தகங்களை திறந்து பார்த்தால் போரின் இரத்தக்கரை படியாத எந்த நாடும் இதுவரை இருந்ததில்லை. மனித உயிர்கள் சிதைக்கப்பட்டு மனிதநேயத்தின் அடையாளங்கள் அழிக்கப்பட்ட போரில் வெற்றி என்னும் வார்த்தை கூட தோல்வியே என்பார் மகாகவி. உலக வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத உலகின் முதல் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நாள் ஆகஸ்ட் 6. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஹிரோஷிமா தினம் நினைவு கூறப்படுகின்றது. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்காவின் இந்த அணுகுண்டு தாக்குதலே உலக வரலாற்றில் அதிகமான உயிர் சேதங்களை ஏற்படுத்திய மற்றும் உலகிற்கு அதிகமான படிப்பினைகளை கற்றுத்தந்த தாக்குதலாகும். 1939ஆம் ஆண்டு தொடங்கிய 2ஆம் உலகப் போர் 1945ஆம் ஆண்டு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் இடைப்பட்ட இந்த 6 ஆண்டு காலமும் அச்சு நாடுகள் அணியில் இடம்பெற்றிருந்த ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும், நட்பு நாடுகள் அணியில் இடம்பெற்றிருந்த பிரிட்டன், பிரான்ஸ், போலந்து ஆகிய நாடுகளுக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. இதில் சோவியத் யூனியனும் ஜெர்மனிக்கு எதிராக நட்பு நாடுகளுடன் இணைந்து போரிட்டது.
இந்த கடும் போரில் லட்சக்கணக்கான உயிர்கள் மடிந்து கொண்டிருந்த வேளையில் 1945ஆம் ஆண்டு மே மாதம் ஹிட்லரின் ஜெர்மனி நாஜி படை பிரிட்டனிடம் சரணடைந்ததை அடுத்து பெரும்பாலான பகுதிகளில் போர் முடிந்திருந்தது. ஆனால் ஆசியாவில் போர் நீண்டு கொண்டிருந்தது. காரணம் அச்சு நாடுகள் அணியில் இருந்த ஜப்பான். 1941ஆம் ஆண்டு டிசம்பர் 11 வரை அமெரிக்கா மறைமுகமாக பிரிட்டனுக்கு உதவி புரிந்து வந்தது. இதனால் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட நினைத்த ஜப்பான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அணிவகுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் பேர்ல் துறைமுகத்தை சிதைத்துவிட்டால் அமெரிக்காவை ஒடுக்கிவிடலாம் என நினைத்து ஜப்பானிய போர் விமானங்கள் குண்டுமழை பொழிய 2000க்கு மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர். இதன் பின்தான் அமெரிக்கா நேரிடையாக போரிட துணிந்தது. அதனால் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசி போரை முடிவுக்கு கொண்டுவர முடிவெடுத்தது. மேலும் இச்சூழலில் அமெரிக்கா தனது ராணுவ பலத்தை அதிகரித்து உலக நாடுகளை அச்சுறுத்த தனது வேலைகளை ரகசியமாக செய்து கொண்டிருந்தது. தனது வல்லரசு இலக்கை எட்ட அமெரிக்கா தேர்ந்தெடுத்த பாதைதான் உலகில் அதுவரை நடந்திடாத மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அணுகுண்டு தாக்குதல். உலக வரலாற்றில் யானை, குதிரை, அம்பு, வாள், துப்பாக்கி, வெடிகுண்டுகள், போர் விமானங்கள் என்று போரிட்டுக் கொண்டிருந்த மனித குலத்திற்கு போரின் முழு வடிவிலான கோரமுகத்தை காட்டியது முதல் அணுகுண்டு தாக்குதல் என்றால் அது மிகையாகாது. வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும், உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும் என்பது போல் அமெரிக்கா பொறுத்திருந்து பழி தீர்த்தது. உலகில் முதலில் சூரியன் உதிக்கும் நாடான ஜப்பான் நாட்டில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்றும் அவ்வாறே வழக்கம் போல் சூரியன் உதித்தது. ஆனால் ஹிரோஷிமாவின் மக்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள் அந்த நாளே அம்மக்களின் வாழ்வை தலைமுறை தோறும் துயரத்தில் ஆழ்த்தப் போகும் பாழ் மிகுந்த நாள் என்று. அன்று காலை 8:15 மணியளவில் ஜப்பான் மக்கள் சிறிதும் எதிர்பாராத வேளையில் ஏனோலாகே என்னும் விமானத்தில் அமெரிக்கா எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமின்றி ஹிரோஷிமாவில் 10 அடி உயரமும் 71 அடி விட்டமும் யுரேனியம் 235 நிரப்பப்பட்ட 4100 கிலோ எடை கொண்ட லிட்டில் பாய் என்னும் முதல் அணுகுண்டை 31,000 அடி உயரத்திலிருந்து வீசியது. குண்டு விழுந்த வினாடியில் 500 மீட்டர் சுற்றளவில் இருந்த மக்கள் அனைவரும் கனப்பொழுதில் புகையோடு காணாமல் போனார்கள். யுரேனியம் 235 குண்டு தரையில் விழுந்த 45 வினாடிக்குள் ஏறக்குறைய 5 மைல் சுற்றளவிற்கு ஹிரோஷிமா நகரின் 60 விழுக்காடு பகுதிகளை கண்மூடி திறப்பதற்குள் தரைமட்டமாக்கியது. அணுகுண்டு விழுந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள 60,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன. மேலும் அணுகுண்டு வெடித்த இடத்தில் 5000 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இருந்ததால் 1,40,000 பேர் உடனடியாக உடல் கருகி உயிரிழந்தனர். இந்நிலையில் குண்டு வெடித்த துயரம் அடங்கியிருந்தாலும் கதிர்வீச்சின் தாக்கம் விட்டபாடில்லை. இதில் அந்த நகரை விட்டு தள்ளியிருந்த பல ஆயிரம் மக்களும் பலியாகினர். குண்டுவீச்சில் பலியானவர்களை விட உயிர் பிழைத்தவர்களின் நிலை இன்னும் கடினமாக மாறியது. அனைவரும் வாந்தி, தலை சுற்றல், இரத்தப்போக்கு, முடி உதிர்வு, தீக்காயங்கள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல பாதிப்புகளுக்கு ஆளாகினர். குண்டுவீச்சினால் ஜப்பானின் பிற பகுதிகளுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் நடந்த துயரச் சம்பவத்தின் கோர நிலை உலகிற்கு புலனாகவில்லை. நிகழ்ந்தது என்னவென்றே அறியாதிருந்த அவ்வேளையில் 16 மணி நேரம் கடந்து அமெரிக்கா அணுகுண்டு வீசியதை அறிவித்தது. ஜப்பான் சரணடைய காலம் தாழ்த்தியதால் அம்மக்கள் ஹிரோஷிமாவின் இழப்பை முழுவதுமாக உணர்வதற்குள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி, அதாவது ஹிரோஷிமா தாக்கப்பட்ட அடுத்த 2 நாட்களில் ஃபேட்மேன் என்று பெயரிடப்பட்ட மற்றும் ஒரு அணுகுண்டை நாகசாகி பகுதியில் வீசியது அமெரிக்கா. அன்றைய தினம் மட்டும் நாகசாகியில் 40,000 பேர் உயிரிழந்தனர். மேலும் அடுத்தடுத்து வீசப்பட்ட அணுகுண்டுகளால் ஹிரோஷிமாவில் 13 சதுர கிலோமீட்டர் பரப்பும், நாகசாகியில் 6.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் முற்றிலும் நாசமானது. கல்லறைகள் எழுதப்படாத சுடுகாடாக ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய 2 இடங்களும் காணப்பட்டதாக ஜப்பான் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியது. இந்த அணுகுண்டு வீச்சினால் ஏற்பட்ட கதிர்வீச்சினால் இன்றும் ஜப்பானில் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாகவே பிறக்கின்றனர் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த அணுகுண்டின் பயங்கரத்தை உலகிற்கு நினைவூட்டும் பொருட்டே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா தினம் நினைவு கூறப்படுகின்றது.
இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, மனிதரின் செயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, மீண்டெழுதல் என்ற சொல்லுக்கு பெயர் போன ஜப்பானில் இன்று அதே ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி இரண்டும் வளர்ந்த நகரங்களில் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது. மேலும் அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக நினைவுச் சின்னங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பான் நாட்டில் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தினத்தின் நோக்கம் போருக்கு எதிராக அமைதி நோக்கிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே ஆகும். இதன் ஒரு அங்கமாகத்தான் 1945ஆம் ஆண்டு உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை உருவானது. இன்று பல்வேறு நாடுகள் தமது பாதுகாப்பு கருதி அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக கூறுகின்றன. அன்பார்ந்தவர்களே, ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் அழிவு என்பது வெறும் வரலாறு அல்ல, அது ஓர் எச்சரிக்கை. அறிவியல் வளர்ச்சி மனித நன்மைக்காக இருக்க வேண்டுமே தவிர அழிவுக்காக அல்ல. அன்று ஓர் அணுகுண்டு ஜப்பானை அடிபணிய செய்து ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களை வேண்டுமானால் அழித்து 2ஆம் உலகப் போரை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் அழிந்து போனது ஒரு தலைமுறையின் கனவுகள், எதிர்காலம் மற்றும் நம்பிக்கைகள். நம் எதிர்காலத்தை நோக்கி போவதற்கு நடந்தேறிய நிகழ்வுகளை மறக்காமல் அமைதி மற்றும் மனிதநேயம் என்பவற்றை நமதாக்க வேண்டும். போர் என்பது பல நேரங்களில் நீதிக்கான நெறி என நினைத்தாலும் உண்மையில் போர் என்பது ஓர் அகந்தையின் விளையாட்டு மற்றும் அறிஞர் அரிஸ்டாட்டில் கூறுவது போல போர் என்பது மூடர்களின் அரசியலாகும். ஏனெனில் பசிக்கும் வறுமைக்கும் தங்களை ஆளாக்கும் போரை மக்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை. மனிதநேயம், ஒற்றுமை, அமைதி, சகிப்புத்தன்மை ஆகியவை வளர்ந்தால்தான் உலகம் நன்மை பெறும். சண்டை தவிர்த்த வாழ்வுதான் உண்மையான மனிதநேய வாழ்வு என்பதை நாம் உணர்ந்து அமைதிக்கான உரையாடலுக்கு வழிவகுக்க வேண்டும். போரின் முடிவில் யாரும் யாரையும் வெல்ல முடியாது என்ற புரிதலுடன் மன்னிப்பும் அன்பும் இரக்கமும் கொண்ட போர்ச்சூழலற்ற அமைதியான உலகம் உருவாக வேண்டுமென நாம் அனைவரும் இறைவனிடம் வேண்டுவோம். தவறுகளை அனுபவங்களாக கண்டு தோல்விகளை வெற்றியின் துவக்கமாக கொண்டு முன்னோக்கி நடைபோடுவோம். நாம் வாழும் காலம் நிகழ்காலம் மட்டுமே. நேற்று என்பது முடிந்துவிட்டது, நாளை என்பது இன்னும் வரவில்லை. எனவே நிகழ்காலத்தில் முழு கவனத்துடன் வாழ்வதே சிறந்தது. வாழ்க்கையில் தவறுகள் செய்வது இயல்பு, தோல்விகள் வருவதும் வழக்கம். ஆனால் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாமல் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கும் பலத்தை உணர்வோம். அமைதிக்காக ஒன்றிணைந்து உழைப்போம். இனியொரு ஹிரோஷிமா நாகசாகி ஒருபோதும் வேண்டாம் என இந்நாளில் ஒன்றிணைந்து சபதமெடுப்போம். உறவை பேணிய உரிமைகள் காத்தால் அமைதி, உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் உறவை பேணிய உரிமைகள் காத்தால் அமைதி, உயிரை மதித்தால் உண்மையில் நிலைத்தால் ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் களைந்திடுவோம். அமைதி, எங்கும் என்றும் அமைதி. ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா தினம் என்ற தலைப்பில் இன்றைய நாள் வாரம்போர் அலசல் நிகழ்வை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருமுழுக்கு அருளடையாளம் வழியாக கடவுளை நம்புபவர்களுக்கு விண்ணக தந்தையின் இல்லத்திற்கான கதவு திறக்கப்பட்டுள்ளது. அங்கு கடவுள் நமக்காக காத்திருக்கின்றார் என்றும், நம் அன்புக்குரியவர்களின் இழப்பு மற்றும் துன்பத்தின் முகம் வழியாக கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் மிக நெருக்கமாக இருக்கின்றார் என்றும் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி லெபனான் நாட்டின் தலைநகர் பெய்ரூட் நகரின் துறைமுகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெடி விபத்தின் 5வது ஆண்டினை முன்னிட்டு பெய்ரூட்டில் நடைபெற்ற இரவு திருவிழிப்பு ஜப வழிபாட்டில் பங்கேற்பவர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ.
2020 ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் ஏறக்குறைய 6500 பேர் காயமடைந்தும் 207 பேர் உயிரிழந்தும் இருந்த நிலையில் இறந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் ஜெபித்து தனது ஆன்மீக உடனிருப்பை வழங்குவதாக எடுத்துரைத்தார் திருத்தந்தை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனான சந்திப்பு நமது இருப்பை மாற்றுகின்றது, நமது விருப்பங்கள், ஆசைகள் மற்றும் எண்ணங்களை ஒளிரச் செய்கின்றது என்றும், இளைஞர்கள் எங்கிருந்தாலும் பெரிய காரியங்களை, நிறைவானவற்றை, தூய்மையானவற்றை மட்டும் விரும்புபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 3 ஞாயிறன்று ரோமின் தோர் வெர்காத்தா எனும் பகுதியில் நடைபெற்ற இளையோர் யூபிலிக்கான திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த எம்மாவு சீடர்கள் பற்றிய கருத்துக்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். எல்லாவற்றையும் சாதாரணமாகவும் நிலையானதாகவும் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கைக்காக அல்ல, மாறாக அன்பில் தொடர்ந்து மீண்டும் உருவாக்கப்படும் ஓர் இருப்புக்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்றும், சிறு குழந்தையைப் போல கண்களை உயர்த்தி நமக்காக காத்துக் கொண்டிருக்கும் கடவுளை பார்க்க முயல்வோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நமது இதயங்களை அகலமாக திறந்து அவரை நமது இதயத்திற்குள் நுழைய அனுமதித்து முடிவில்லா விண்ணக வாழ்வின் இடங்களை பார்ப்பது மிக அழகானது என்று கூறிய திருத்தந்தை அவர்கள் நமக்காக காத்திருந்து நமது ஆன்மாவின் ஜன்னலை தட்டுகின்ற கடவுள் முன் நம்மை ஒப்படைப்போம் என்றும் கூறினார். மாறுபட்ட வித்தியாசமான ஓர் உலகம் சாத்தியமானது என்பதற்கு அடையாளமாக இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்றும், அந்த உலகமானது மோதல்கள் மற்றும் ஆயுதங்களால் அல்ல, மாறாக உரையாடல்களால் தீர்க்கப்படுகின்றது, உடன் பிறந்த உணர்வு, நட்புறவு கொண்ட உலகமாக இருக்கின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 3 ஞாயிறன்று தோர் வெர்காத்தா பகுதியில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான யூபிலி நாள் திருப்பலியின் நிறைவில் வழங்கிய மூவேளை ஜெப உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், திருநற்கருணை வழிபாட்டின் வழியாக கிறிஸ்து நம் மத்தியிலும் நமக்குள்ளும் இருக்கின்றார் என்றும் எடுத்துரைத்தார். இளைஞர்களுக்கான யூபிலி நாள் கொண்டாட்டம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி தெரிவிப்போம் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், இந்நிகழ்வானது திரு அவைக்கும் உலகம் முழுமைக்கும் அருள் கொடையாக இருக்கின்றது என்றும் எடுத்துரைத்தார். இளைஞர் யூபிலியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், இந்நாட்களில் விண்ணகம் சேர்ந்த ஸ்பெயின் மற்றும் எகிப்தைச் சார்ந்த இளைஞர்களான மரியா மற்றும் பாஸ்கல் இருவரையும் நினைவு கூர்ந்து அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இறைவனிடம் அவர்களை ஒப்படைத்து ஜெபிப்பதாக கூறினார். கிறிஸ்துவில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், மற்றவர்களில் இயேசுவை எப்படி காண்பது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நட்பு உண்மையிலேயே உலகை மாற்றும், நட்பு என்பது அமைதிக்கான பாதை என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை இரவு ரோமில் உள்ள தோர் வெர்காத்தா எனும் பகுதியில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான யூபிலி முன் தயாரிப்பு ஜெப வழிபாடு மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இளைஞர்கள் மூவர் தொடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நட்புறவு, தேர்ந்தெடுப்பதில் துணிவு, நன்மைக்கான மறு அழைப்பு எனும் தலைப்புகளில் தொடுத்த கேள்விகளுக்கு பதிலளித்தார் திருத்தந்தை. நம்பிக்கையின் அடித்தளமான கிறிஸ்துவுடனான நட்பு என்பது எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதில் நமக்கு கிடைக்கும் பல உதவிகளில் ஒன்றல்ல, அது நமக்கு வழிகாட்டும் நட்சத்திரம். உண்மைக்காக போராடாமல் வாழ்வது என்பது வாழ்வல்ல, மாறாக வெறுமனே இருப்பதுதான் என்று கூறிய திருத்தந்தை அவர்கள், நமது நட்புறவுகள் இயேசுவுடனான தீவிர பிணைப்பை பிரதிபலிக்கும் போது அவை உறுதியாக, நேர்மையானவையாக, தாராளமானவையாக, உண்மையாக மாறும் என்றும் எடுத்துரைத்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது செவிமடுத்தலுக்கு நன்றி. இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ். வணக்கம்.